என்னைக்காச்சும் இது எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடலான்னு நினச்சிருக்கீங்களா? எல்லாரும் ஒரு கட்டத்தில் நினச்சிருக்கோம். ஆனால் ஒரு விஷயத்த நம்ம பாதியிலேயே விட்டுட்டு போகிறதுன்றது ரொம்பவே தப்பு. அது ஏன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திஸ் இஸ் சண்முகவேல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ளூ பிரிண்ட் பை வேல். இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கும். இந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நடுவில் நிறைய செட்பேக்ஸ் வரும், நிறைய அப்டக்கிள்ஸ் வரும். எல்லாத்தையும் உடச்சிட்டு போகிறது மட்டும்தான் நமக்கு சக்ஸஸை தரும். இதுக்கு நடுவில் நம்ம குயிட்டிங் அப்படின்ட்டு ஒரு கான்செப்டை கொண்டு வர்றதே ரொம்ப தப்பு. இப்போ நீங்கள் ஊருக்கு போயிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 100 கிலோமீட்டர் இருக்குது, 50 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டீங்க, இன்னும் 50 கிலோமீட்டர் இருக்குது. மீதி 50 கிலோமீட்டரையும் நீங்கள் தாண்டறதுக்கு பார்ப்பீங்களா, இல்லை அந்த 50 கிலோமீட்டர்லேருந்து திரும்பி போக பார்ப்பீங்களா? எல்லாருமே இன்னும் 50 கிலோமீட்டர் தாண்டி போயிட்டு டெஸ்டினேஷனை அடையிறதுக்கு தான் பார்ப்போம். அந்த மாதிரி தான் நம்மளோட கோல்ஸ். நீங்கள் உங்களோட பேஷன் வேறு மாதிரி இருக்கலாம். நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஒரு ஜாப் தேடுறவராக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக இருக்கலாம். இந்த மாதிரியான கோல்ஸில் இந்த ப்ராசஸ்ஸுங்கிறது ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய செட்பேக்ஸ் வரும், அதாவது நிறைய பிரச்சனைகள் வரும். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கீங்கன்னா நீங்கள் காம்படிஷன் நிறைய இருக்குது. ஸ்போர்ட்ஸை பொறுத்து இருக்குது. அந்தந்த ஸ்போர்ட்ஸுக்கு ஒவ்வொரு மாதிரியான காம்படிஷன் இருப்பாங்க. நிறைய பேர் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. உங்களை விட நிறைய பேர் பெட்டராக இருப்பாங்க. என்ன தான் இவ்வளோ காம்படிஷன் இருந்தாலும் நம்மளால் இது முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஐடியாஸ், உங்களோட பிளான்ஸ் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும், நிறைய அப்டக்கிள்ஸ் வரும். இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான சக்ஸஸ் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்க சொல்ல குட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்க போகுது? ஒன்றுமே இல்லை, ரைட்? ஒன்றுமே இல்லை. நீங்கள் பாதி தூரம் போனீங்கல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் கிடைக்கும். நீங்கள் முழுசாக ரீச் பண்ண சொல்ல வர சக்ஸஸ் ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அது வேறு. நீங்கள் தோத்துட்டேன்னு சொல்கிறது கூட உங்கள்கிட்ட ஒரு ஸ்டோரி இருக்காது. நீங்கள் எப்போ உங்களோட ஸ்டோரியை பில்ட் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் ஒரு டெஸ்டினேஷன் அடைஞ்சி அந்த டெஸ்டினேஷனுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் சக்ஸஸ் ஆர் ஃபெயிலியர், இதில் ரெண்டுத்தில் எது கிடைச்சாலும் நீங்கள் ஒரு பெட்டர் ஸ்டோரியவே சொல்லலாம். என்னோடய ட்ரீம் என்னென்னா, நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் ஆகணும். அதுக்கு நடுவில் நான் இதுக்கு முன்னாடி நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன், நிறைய இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் நிறைய பீப்புளை பார்த்துருக்கேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருந்தாங்க. நிறைய ஃப்ரெண்ட்ஸை பார்த்துருக்கேன், நிறைய ஹேட்டர்ஸை பார்த்துருக்கேன். ஒர்க் பிளேஸ்லேயே நமக்கு நிறைய காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. அதையும் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணியும் என்னோடய கோல் என்னென்னா, நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் ஆகணும். அதுக்காக தான் நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் குட் பண்ணாமல் இந்த கன்சிஸ்டன்சியை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தால் கன்ஃபார்மாக நான் ஒரு நாள் நல்ல பிஸ்னஸ் மேனாக ஆவேன். டீ ஷாப்பில் ஒர்க் பண்ணியிருக்கேன், பீட்சாஸ் டெலிவரி பண்ணியிருக்கேன், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டராக இருந்திருக்கேன், ஒரு கார்ப்பரேட்டில் ஸ்டாக் ப்ரோக்கராக இருந்திருக்கேன். இப்போது நானே ஒரு ஸ்டாக் ப்ரோக்கிங் ஃபார்ம் வச்சுருக்கேன். இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் என்றைக்குமே குட் பண்ணலை. குட் பண்ணாமல் இருந்தது மட்டும்தான் இதுக்கெல்லாம் காரணம். இதுக்கு நடுவில் நிறைய ட்ராமாஸ், ரிஜெக்ஷன்ஸ், ஹார்ட் பிரேக்ஸ், ரிலேஷன்ஷிப், இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. இது எல்லாத்தையும் நம்ம பொருட்படுத்தாமல் இதை ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக நினச்சி இதை ஃபீட்பேக்காக எடுத்துக்கிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு மூவ் எடுத்து வைக்கணும். எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்னும் சான்சஸ் இருக்குது. நீங்கள் குவிட் பண்ணுறதுக்கு தகுதியே இல்லாதவங்க. அதாவது குட்டின்ற ஒரு நினப்பே உங்கள் மனசில் வரக்கூடாது. ஒரு வேலையை நீங்கள் குவிட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்க போகுது? ஒன்றுமே கிடைக்காது. நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே உனக்கு இதெல்லாம் செட் ஆகாது, ஒழுங்காக வேறு வேலையை பாரு, நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா, நீ இதெல்லாம் பண்ண மாட்ட அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தவன் பேச்சு நமக்கு தேவையா? அப்படியே நீங்கள் அவன் என்ன தான் சொல்லிட்டு போகிறான், எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அந்த இடத்துல பாதிக்கப்படுறது என்னவோ நீங்கள் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி குட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கான கோலை அச்சீவ் பண்ணலை. அதுவே நீங்கள் சக்ஸஸ் ஆகுறீங்களோ ஃபெயிலியர் ஆகுறீங்களோ, அந்த வேலையை நீங்கள் ஃபுல்லாக முடிக்க சொல்ல கன்ஃபார்மாக உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு முடிஞ்சோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு நாள் சக்ஸஸ் ஆவீங்க. இன்றைக்கி நீங்கள் குட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு நாள் உங்களால் வர முடியாது. செட்பேக்ஸுங்கிறது டெம்பரவரி, க்ரோத்துங்கிறது ஆப்ஷனல். ஆனால் இந்த குட்டிங் இந்த ஆப்ஷனில் கூட வரக்கூடாது. உங்களுக்கு என்னைக்காச்சும் இந்த மாதிரி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி தோணி இருக்கா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.